இந்த மாதிரி பெரிய நம்பருக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்டுக்கு இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் எந்த டிஜிட்டில் முடிஞ்சால் அதோட ஸ்கொயர் ரூட் எந்த டிஜிட்டில் முடியும்னு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 முடியுமா, 3 ஸ்கொயர் 9 முடியும், 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16, 6ல் முடியுதா, 5 ஸ்கொயர் 5ல் முடியும், 6 ஸ்கொயர் 6ல் முடியும். ஸோ இந்த மாதிரி யூனிட் டிஜிட்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 8 இந்த மாதிரி டிஜிட்டில் முடியாது. ஸோ 1, 4, 5, 6, 9, 0 இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் நம்பர் முடியும். ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர் 1 முடிஞ்சால் அதோட ஸ்கொயர் ரூட் 1 ஆர் 9ல் முடியும். ஸோ இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் இந்த நம்பர் எடுத்துப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்ஸாக நம்ம பார்ஸ் போடணும். ஸோ இந்த ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ்க்கு ஒரு பார், நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ்க்கு இன்னொரு பார்னு போட்டிங்கன்னா 2 பார்ஸ் கிடச்சிதா. தென் இதோட ஸ்கொயர் ரூட்டில் 2 டிஜிட்ஸ் இருக்கும். இப்போது இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்துருக்கோம் ஒரு ஸ்கொயர் நம்பர் 4ல் முடிஞ்சால் அதோட ஸ்கொயர் ரூட் 2 ஆர் 8ல் முடியுமா. தென் இதோட ஸ்கொயர் ரூட்டில் லாஸ்ட் டிஜிட் 2 ஆர் 8ல் முடியுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட் பாரில் இருக்கிற நம்பர்ஸை விட்டுட்டு இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். 23க்குள்ளே நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, 16, அதோட ஸ்கொயர் ரூட் 4. தென் இந்த இடத்துல 4ன்ற நம்பர் தான் வரும். 42, 48 நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கா. ஸோ இதில் எந்த நம்பர் இதோட ஸ்கொயர் ரூட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கிடைச்ச 4 கூட ஒன்று ஆட் பண்ணி அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 5s are 20 கிடைக்குமா. இப்போ இந்த 20, 23 இது ரெண்டும் கம்பேர் பண்ணோம். இந்த 23 இந்த 20 விட ஸ்மாலர் நம்பரா கிரேட்டர் நம்பரான்னு பார்க்கணும். கிரேட்டர் நம்பரா, தென் கிரேட்டர் நம்பர் தான் இதோட ஸ்கொயர் ரூட். therefore இதோட ஸ்கொயர் ரூட் 48. நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துப்போம். சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட்லேருந்து பார்ஸ் போட்டு வருவோம். ஸோ பார்ஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 பார்ஸ் கிடச்சிதா. தென் இதோட ஸ்கொயர் ரூட்டில் 2 டிஜிட்ஸ் இருக்கும். இப்போ லாஸ்ட் டிஜிட் எடுப்போம். லாஸ்ட் டிஜிட் 6ன்னு முடியுதா. ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 6ன்னு முடிஞ்சால் அதோட ஸ்கொயர் ரூட் 4 ஆர் 6ல் முடியும். தென் இதோட ஸ்கொயர் ரூட்டும் 4 இல்லைனா 6ல் முடியுமா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாரில் இருக்கிற நம்பர் விட்டுருவோம். இந்த நம்பர் எடுத்துக்கணும். 92க்குள்ளே நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 81, அதோட ஸ்கொயர் ரூட் 9. ஸோ இந்த இடத்துல நமக்கு 9ன்ற நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரில் எது இதோட ஸ்கொயர் ரூட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கிடைச்ச 9 கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 10, இந்த 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90. இந்த 92வை 90யோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிங்கன்னா 92 தான் கிரேட்டர் நம்பரா. தென் இந்த 2 நம்பர்ஸில் எது கிரேட்டர் நம்பரோ அதுதான் இதோட ஸ்கொயர் ரூட். therefore இதோட ஸ்கொயர் ரூட் 96. நெக்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துப்போம். சேம் கான்செப்ட். இங்கே பார்ஸ் போடுவோம். இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஒரு பார், இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஒரு பார். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே 2 நம்பர்ஸ் இல்லாமல் ஒரே நம்பர் தான் இருக்கா. இருந்தாலும் அந்த நம்பருக்கு நம்ம பார் போட்டுக்கணும். இப்போ டோட்டலாக எத்தனை பார்ஸ் கிடச்சிது, 3 பார்ஸ் கிடச்சிதா. தென் இதோட ஸ்கொயர் ரூட்டில் 3 டிஜிட்ஸ் இருக்கும். இப்போது லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்கள். 6ன்னு முடியுதா. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லாஸ்ட் டிஜிட் 6ன்னு முடிஞ்சால் அதோட ஸ்கொயர் ரூட் 4 இல்லைனா 6ல் முடியும். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டும் 4 இல்லைனா 6ல் முடியுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பாரில் இருக்கிற நம்பர் விட்டுருவோம். ரிமைனிங் இருக்கிற நம்பர் எடுத்துப்போம். 129. இந்த 129க்குள்ளே நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 121, அதோட ஸ்கொயர் ரூட் 11. ஸோ இந்த இடத்துல 11ன்ற நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த 11 கூட ஒன்று ஆட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 132 கிடைக்குமா. இப்போது இந்த 129 இதோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 129 இந்த 132 கூட ஸ்மாலர் நம்பரா. தென் இந்த 2 நம்பர்ஸில் எது ஸ்மாலர் நம்பரோ அதுதான் இதோட ஸ்கொயர் ரூட். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் 114. நெக்ஸ்ட்டு சேம் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி இதோட ஸ்கொயர் ரூட்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எல்லாமே டெசிமல் நம்பரை கொடுத்துருக்காங்களா. இதை டெசிமல் இல்லாமல் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி கடைசியாக நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கணும். சேம் கான்செப்ட். டெசிமலை மறந்துடுவோம். பார்ஸ் போட்டுப்போம். 3 பார்ஸ் இருக்கா. ஸோ 3 டிஜிட்ஸ். லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, 6ன்னு இருக்கா. லாஸ்ட் டிஜிட் 6 இருந்தால் அதோட ஸ்கொயர் ரூட் 4 இல்லை 6ல் முடியுமா. சேம் கான்செப்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாரை விட்டுட்டு இங்கே இருக்கிற நம்பர் எடுத்துகிட்டு இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா 13 கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல 13ன்ற நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 182 கிடைக்குமா. இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 179 ஸ்மாலர் நம்பர். ஸோ ஸ்மாலர் நம்பர் தான் இதோட ஸ்கொயர் ரூட். பட் இங்கே டெசிமலில் கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த டெசிமல் நம்பர் எடுத்துப்போம். இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்கள். 2 டிஜிட்ஸ் இருக்கா. இந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்குமா. இப்போது இந்த நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டை ரைட்லேருந்து லெஃப்ட் ஒரு டிஜிட் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா 13.4 கிடைக்குமா. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் 13.4. நெக்ஸ்ட்டு இந்த டெசிமல் நம்பர் கன்சிடர் பண்ணாமல் இதை அப்படியே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். ஸோ 3 பார்ஸ் இருக்கா. இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இதோட ஸ்கொயர் ரூட் 224 கிடைக்குமா. இப்போது டெசிமல் நம்பர் கன்சிடர் பண்ணுவோம். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்கா. அந்த 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்குமா. இப்போது இந்த நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டை ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிங்கன்னா இதோட ஸ்கொயர் ரூட் 2.24. இப்போ இந்த சம்மை இதே ஷார்ட்கட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.